ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டியதை காலத்தில் செய், ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் நீ இருக்கிறாய். ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்க கூடாது. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தை தரும் வலிகள் அதிகம். உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம். எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவராக தான் சித்தரிக்கப்படுகிறோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முடிவை நீங்களே எடுங்க. அது கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உன் நலனுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னா அந்த முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. அதுல நிச்சயம் 75% அவங்க சுயநலம் இருக்கும் கவனம்.